ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே உடைய பாதத்துல வந்து நீ சொல்லிக் கொடுக்க போகிற இந்த வசனங்களை தியானிக்கும்படியாகவும் புரிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே ஆலோசனை கத்தராகிய நீர் எங்களுக்கு அந்த கிருபைகளை தரும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த வாஞ்சையை தந்திருக்கிறீர் சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய ஆவியானவர் வழி நடத்துதல் எங்களோடு தங்கி இருக்கட்டும். எந்த தடையும் இல்லாம சுவாமி நாங்க இந்த நேரத்துல உற்சாகத்தோடு நாங்க உடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் கூட வர வேண்டியவங்க இருக்காங்க, நீர் கிருபை பாராட்டுங்க. தடை இல்லாம அவங்களும் வந்து சேர கிருபத்தாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையிலும் நம்ம 27ஆம் அதிகாரத்தை, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கோம். இந்த அதிகாரம் ஒரு வித்தியாசமான அதிகாரம். இதுல வந்து நியாய தீர்ப்பு, அப்புறம் ஆண்டவருடைய இரக்கம், தன் ஜனங்களை அவர் பாதுகாக்கிற விதம், இது எல்லாமே இதுல நாம பார்க்க இருக்கிறோம். எல்லா அதிகாரங்களிலுமே இந்த காரியங்கள் எல்லாம் அப்படி தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் முதல் ஒருவேளை 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த இதுல படத்துல பார்த்திருக்கிற மாதிரி இந்த பாம்பை பற்றி நாம வாசிக்கிறோம். லிவியதான் என்னும் பாம்பு. இந்த லிவியதான்ங்கிறது இருக்கா இல்லையா, இது இன்றைக்கு இல்லவே இல்லையே, இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேள்விகள் இருந்தாலும் இது வேதத்தில் இருக்கிறது. சயின்டிபிக்கா வெளியே இருக்கிற ஒரு செய்தியா இருந்தா அதை நம்ம நம்பணுமா வேண்டாமான்றதெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தை வேதத்துல இருக்கிறபடினால ஒருவேளை அது இருந்திருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு சில இடங்கள்ல வேதத்துல கடல்னு சொன்னா திரள் கூட்டம், மக்கள் கூட்டம்னு சொல்லி அர்த்தப்படும்னு ஒரு சில வேத புஸ்தகங்கள்ல வாசிக்கிறோம். அது போல இந்த இந்த பாம்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்நாட்களிலே இருந்த ஈவில், அந்நாட்களிலே இருந்த பாவ நிலைமைகள், பாவத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. இது இன்னும் அந்த பாவத்தினால வரக்கூடிய விளைவுகளையும் குறிக்கிறதா இருக்கிறது. அப்படின்னு சொல்லும்போது குழப்பங்கள், சண்டைகள், போராட்டங்கள். இன்னைக்கு நம்ம நியூஸை பார்த்தாலே அந்த நியூஸ் இருக்கிற நிலைமையெல்லாம் இந்த லிவியாத்தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா இப்ப நம்ம பார்ப்போம், இந்த லெவியாத்தானுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இட் இஸ் அ சீ சர்பென்ட். ஸோ இது கடலில் உள்ள பாம்பு. கடல்ல இருக்கிற அத்தனை பாம்புகளுமே பயங்கர விஷமான கொடிதான பாம்புகள். நம்ம சாதாரணமா அப்படி கடல்ல அந்த பீச் மணல்கள்ல அடிச்சுட்டு வந்து நிக்கிற அந்த பாம்பு எல்லாமே டெட்லி பாய்சனஸ். ஒரு தடவை கடிச்சிச்சுன்னா, ஒரு பொட்டு போட்டுச்சுன்னா நம்ம இறந்துருவோம். அந்த மாதிரியான பாய்சன். ஆனா ரொம்ப பிரைட் கலர்டாலாம் இருக்கும், டிசைனா இருக்கும். அது சாதாரண பாம்புகள். இதுதான் பாக்குறவன் ஒரு பெரிய சைஸா இருக்கு. இட்ஸ் அ டீமன், சீ சர்பென்ட் டீமன். இது மித்தாலஜிலயும் இருக்கு, தியாலஜிலயும் இருக்கு. இதுதான் தியாலஜிலே நம்ம இங்க பைபிள்ல பார்க்கிறோம். இத வந்து நிறைய புத்தகங்கள்ல ஒரு இடத்துல எழுதியிருந்தா கூட நாம ஏதோ சொல்லலாம், ஏதோ ஒரு ஆத்தர் எழுதியிருந்தா கூட சொல்லலாம். இது வந்து நிறைய புத்தகங்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு.
உதாரணமா சங்கீதத்துல, யோபு புஸ்தகத்துல, ஏசாயாவுல, இன்னும் நம்மள வேதத்துல சேர்க்கப்படாத ஏனாக் எழுதின புக் ஆஃப் ஏனாக், அதுலயும் இருக்கு, சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா பொதுவா இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, நான் சொன்னது பிள்ளை, இது குழப்பங்களை, பாவ நிலைமைய, ஈவில் சிஸ்டத்தை குறிக்கிறது. ஆனா ஒன்று, இதுல எல்லாவற்றையும் இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு குறிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கைக்குரிய, சந்தோஷத்துக்குரிய ஒரு செய்தி என்னன்னா, இத பத்தி பார்த்தா பயங்கரமா இருக்கு. இதோடைய விளைவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப இந்த கரூரில் எல்லாம் நடந்துச்சே, என்ன ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு. அந்த முடிவிலே இந்த பாம்பு, அதாவது இந்த ஈவில் சிஸ்டம் தோற்கடிக்கப்படும், அறவே அழிக்கப்படும். அனிலேட்டட். இட் இஸ் நாட் எண்டட், இட் இஸ் அனிலேட்டட்னா அழிக்கப்பட்ட, டோட்டலா அழிக்கப்படுகிற ஒரு நிலைமை. சோ அதுதான் நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு காரியம். சரி, இந்த லெவியத்தானை பற்றி அது இருந்ததுனால அதை பார்த்தோம். இப்ப இந்த 27ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் முக்கியமாய் பார்க்கப்படுது. அது என்னன்னு சொன்னா, டே ஆஃப் த லார்ட், கர்த்தரின் நாள். நம்ம கர்த்தரின் நாள்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமைய கூட கர்த்தரின் நாள் என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த கர்த்தரின் நாள் எதை குறிக்கிறது என்றால், அவருடைய வருகை, அவர் திரும்ப வருகிற அந்த 2ஆம் வருகையை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அடுத்து இது அந்த நாளில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈவில், இந்த தீய கொடிய பாவமான அனைத்து காரியங்களும் அழிக்கப்படும். இந்த பவர்ஃபுல் ஃபோர்ஸ், இது இந்த ஈவில் நம்ம அந்த சைஸ் எல்லாம் காமிக்கிறது எதுக்குன்னா, அவ்வளவு பவர்ஃபுல்லா அது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை காமிக்குது. அது அழிக்கப்படும். எப்படி? அவருடைய பட்டயத்தினாலே. நமக்கு அவருடைய பட்டயம் சொன்னா என்னன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? என்னன்னு சொல்லுங்களேன். அவருடைய அவர் பட்டயத்தை, வெரி குட், வெரி குட். அவர் நாவிலே இருக்கக்கூடிய இருபுறமும் கற்குள்ள, அது என்னது? அது அவருடைய வார்த்தை. சோ அந்த வார்த்தையினால அவர் அதை வெல்லுவார். இதை நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல கூட பாக்குறோம் இல்லையா? அந்த கடைசி யுத்தத்தை எல்லா ராஜாக்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று கூடி அர்மேகடான் என்கிற பள்ளத்தாக்குல நடக்கிற அந்த யுத்தமும், அவர் அதையும் நொடியில ஜெயிப்பார். அதை எப்படி ஜெயிப்பார்னா, வார்த்தையினால ஜெயிப்பார். இந்த பட்டயம், அந்த மாதிரி பட்டயத்தை தான், அதை தான் இங்கேயும் சொல்றாங்க, the day of the Lord. ஆனா இதுல இன்னொன்று பார்க்கிறோம், என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வெற்றியோட அவர் தன் ஜனங்களை ஒரு பலனுள்ள, பயனுள்ள திராட்சை தோட்டமாய் அவர் மாற்றுவார். இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இந்த ஏசாயா புத்தகத்திலேயே 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அங்க நம்ம தியானிக்கும் போது நம்ம அதை பற்றி வாசித்தோம். அந்த கர்த்தர் அந்த அந்த திராட்சை தோட்டத்தை அவரே நாட்டி, அதற்கு அவரே நீர் பாய்ச்சி, களை குத்தி, எல்லாம் செய்து, எரு போட்டு எல்லாமே இருக்கும், வேலி அடைத்து, ஆலை அமைத்து, எல்லாம் செய்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பார்க்கும்போது அங்க என்ன வந்ததான்? அங்க நல்ல கனிகள் கிடைக்கல, சில கசப்பான கனிகளும் வாடி போன நிலைமையும் இருந்தது என்று சொல்லி நாம் அங்க பார்த்தோம். அப்போ அதனாலே அவர் அந்த திராட்சை தோட்டத்தையே அழித்தார். ஆனா இங்க இப்ப என்ன பாக்குறோம்னா, அதே ஜனங்கள் தான். இந்த திராட்சை தோட்டம்னா என்ன? திராட்சை தோட்டம் ரெப்ரசன்ட்ஸ் த சில்ட்ரன் ஆஃப் காட்.
இஸ்ரலைட்ஸ். அது நமக்கும் பொருந்தும். இன்றைக்கு நம்மையும் அப்படித்தான் அவர் பாதுகாக்கிறாரு. நமக்கும் அப்படித்தான் அவர் எல்லாவற்றையும் நமக்காக எல்லாம் செய்யறாரு. வேலி அடைக்கிறாரு, யுத்தம் பண்றாரு, இதெல்லாம் பாக்குறோம்ல. அப்போ நம் அந்த அந்நாளிலே அன்றைக்கு தன்னுடைய ஜனங்களை அவர் ஒரு பலனுள்ள திராட்சை தோட்டமாய் மாற்றுவார். ஸோ யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட் and gathering of scattered Israelites to worship God in Jerusalem. இது இமீடியட்டா அன்றைக்கு நடக்கிற காரியங்கள். இது இனிமேல் நடக்கிற காரியத்தை சொல்ல, அன்றைக்கு நடக்கிற காரியங்கள்ல அவர் சொல்ற அந்த காரியம் என்னன்னா, எப்படி ஒரு நியாய தீர்ப்பும் எல்லா நாடுகளிலிருந்தும் யூதர்களை, இஸ்ரலைட்ஸை ஒன்று சேர்த்து அவருடைய கடைசி ராஜ்யமாக அரசாட்சியாக அன்றைக்கு அவர் ஆளுகை செய்வார். அது ஆளுகை செய்கிறவர் மேசியாவாய் இருப்பார். அவர் அந்நாட்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். அது வரைக்கும் சமாதானமே இருக்காது. இன்னைக்கு எத்தனை ட்ரீட்டி போட்டாலும், எத்தனை அக்ரிமெண்ட் போட்டாலும், எவ்வளவு டீல் பேசினாலும், ஃபைனல் பீஸ் will come only from God, because peace is from God. போன அதிகாரத்துல நம்ம தான் பார்த்தோம் இல்லையா? peace can be only from God. அதோடு கூட ரட்சிப்பும் அவர் தருவார். அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் கட்டளையிடுவார். இதுதான் அன்றைக்கு நடக்க இருக்கிற காரியம். சரி, இந்த லெவியாத்தான் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லெவியாத்தான் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பை போல. பாம்பு பற்றி நமக்கு நல்லா தெரியும்ல, மிகவும் வஞ்சகம் உள்ளது. அது நீங்க ரொம்ப பளபளன்னு இருக்கும், பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சாதாரண பாம்பு கூட பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்படி பார்க்கறதுக்குள்ள அது காணாம போயிடும், மாயமாய் போய்விடும். அந்த ஒரு மாயமான இது அது கிட்ட இருக்கு. ஏமாற்றுகிறது, கண்களை ஏமாற்றுகிற ஒரு ரொம்ப வெரி குவிக் ஸ்விஃப்ட். இந்த தீய காரியங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். தீய காரியங்களை செய்பவர்களும் இப்படித்தான் இருப்பார்கள். இப்படி பார்க்கறதுக்குள்ள ஆட் காணாம போயிடுவாங்க. வஞ்சிக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்விஃப்ட்னஸ் இன் தேர் லெக்ஸ். அடுத்து இந்த எல்லா தீய மக்களும் கர்த்தரை எதிர்க்கிறவர்களாய்த்தான் இருப்பார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறவர்களால இப்படி தீய மனிதர்களாய் வாழ முடியாது. அடுத்ததா அவங்க இந்த டீமன், இட் இஸ் கனெக்டட் டு த சீ. கடைசி தரிசனங்கள் எல்லாம் கூட நாம பார்க்கிறோம், அந்த கடல்ல இருந்து எழும்புகிற மிருகமாய் அந்த அந்தி கிறிஸ்து தோன்றுவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ சம்பேர் அது சீயோட ரிலேட்டடா இருக்கு. அடுத்ததா இதனுடைய முடிவு கர்த்தர் எடுத்தால்தான், மனுஷரால முடியாது. என்ன மனுஷ முயற்சி எடுத்தாலும் இந்த தீய காரியங்களை நிறுத்த முடியாது. அது கர்த்தரால் மட்டுமே முடியும். பட் he will destroy. அதான் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. இது அந்த ரெஃபரன்சஸ்ல எல்லாம் இருக்கு. 2 இடத்துல சங்கீதத்துல, யோபுல 2 இடத்துல, அங்கெல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ முதல் வசனத்துக்கு வருவோம். இங்க இந்த லிவியாதான் ஆரம்பிச்சதுனாலதான் இதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, அந்த பாம்பு பிறகு நீண்ட பாம்பை, கோணலான சர்ப்பத்தை, கடிதும் பெரிதும் பலத்ததுமான, கடிதும் பெரிதும் பலத்ததுமான 3 அட்ஜெக்டிவ்ஸ் அங்க பார்க்கிறோம். தமது பட்டயத்தால் தண்டித்தார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொண்டு போனார். இதைதான் நம்ம இத்தனை நேரம் பேசணும். இப்ப 2ஆம் வசனம், அக்காலத்திலே நல்ல திராட்சை. அக்காலத்திலே இது நடக்கும் போது, இது நடக்கிறது எப்போன்னு சொல்லி நம்ம முன்னாலேயே பார்த்தோம், ஆன் த டே ஆஃப் த லார்ட். அப்போ அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும்.
அதை குறித்து பாடுங்கள். ஏன்னா கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். So this is how God protects us. நம்ம இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். நாம அசந்து மறந்து இருக்கிற நேரத்துல கூட கர்த்தர் விழிப்பாயிருந்து நம்மை காத்துக்கொள்வார். நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சாத்தான் ஒரு பெரிய உருவமாய் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காரியமாய் அதை தன்னை வெளிப்படுத்தினாலும் அதுக்கு பயந்துகிட்டு நம்ம இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா கர்த்தர் அதை ஜெயிப்பார். அப்ப கர்த்தர் நம் பட்சத்துல இருந்தா நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. அடுத்து இந்த திராட்சை தோட்டத்தை தன்னுடைய ஜனங்களை அவர் நீர் பாய்ச்சி அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய வசனத்தினாலே போதித்து தன்னுடைய ஆலோசனைகளினாலே அவர்களை வழி நடத்தி தன்னுடைய கரத்தை நீட்டி அவர்களை வழி நடத்துவார். ஏன்னா இவர்கள் ஒன்றும் ரொம்ப கர்த்தருக்கு பயந்து நடந்த ஜனங்கள் அல்ல. இவர்கள் கர்த்தருக்கு முரட்டாட்டம் பண்ணினவர்கள். ஆனாலும் இவர்கள் மேல கர்த்தர் கோபப்படாமல் இரக்கத்தோடு அவர்களை அந்நாட்களிலே அக்காலத்திலே அவர்களை மன்னித்து எப்படியாவது இவர்களை ரட்சித்தரணும், எப்படியாவது இவர்களை என் ராஜ்யத்துல சேர்த்திடணும் அப்படின்னு அவர் அதற்கான முயற்சிகளை செய்வார். அதற்கும் ஈடு கொடுக்காதவர்கள் தான் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. சோ அவர் அவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறவராய் நாம் பார்க்கிறோம். நம்ம 5ஆம் அதிகாரத்துல வாசித்த திராட்சை தோட்டம் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா எப்படிப்பட்ட திராட்சை தோட்டமா இப்ப மாத்திடுவாரா? இவ்விதமான கனி கொடுக்கிற திராட்சை தோட்டமாய் மாற்றி விடுவார். அது இப்ப நமக்கு இருக்கிற நம்பிக்கை இதுதான். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய பாவ நிலைமையினால, ஒருவேளை நமக்கு பல சோர்வுகளினால, அலட்சியத்தினால, அறியாமையினால நாம இப்படி கனி கொடுக்க முடியாத, கனி கொடுக்காத, இந்த மாதிரி காஞ்சு போன ஒரு பார்க்கவே நல்லா இல்லாத ஒரு திராட்சை தோட்டம் மாதிரி நாம இருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல அவர் நம்மை தன்னுடைய இரக்கத்தினாலே இப்படிப்பட்ட அழகான ஒரு திராட்சை தோட்டமாய் நம்மையும் மாற்றிடுவார். கனி கொடுக்கிற திராட்சை தோட்டமா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்துல திரும்பணும், அவரிடத்திற்கு வந்துடணும். அவ்வளவுதான். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்யணும். இப்ப நாம அதை ஏற்றுக்கொள்ளாத போதுதான் என்ன நடக்கும்னு சொன்னா நமக்குள்ள என்ன வரும்? முட்களும் முள்புதர்களும் எழும்பும். இது நமக்கு நல்லா தெரியும். இந்த முள் செடியெல்லாம் கர்த்தர் படைக்கவே இல்லை. நல்ல கனி கொடுக்கிற சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் தான் கர்த்தர் படைத்தார். ஆனா இந்த முள்கள், பாதிப்பு கொடுக்கக்கூடிய முட்செடிகள், ஒரு வேஸ்டா இருக்கக்கூடிய அந்த செடிகள் எல்லாம் கர்த்தர் படைக்கல. அது பாவத்தினுடைய விளைவாதான் அது வந்தது. நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல காயின் அந்த பாவத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு முட்புதராய் நம்மை சூழ்ந்து இருந்தா கூட, அந்த மாதிரி முட்புதர்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து இருந்தா கூட சில சமயத்துல மக்களே நமக்கு முட்களா இருப்பார். அவர்களுடைய நாக்கு அந்த மாதிரி இருக்கும். பேசுனா அப்படியே குத்துற மாதிரி பேசுவாங்க. அது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல. அது யாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. யார் பேசினாலும் அவங்கள்ட்ட அது ஒரு வருத்தத்தோட தான் அந்த பேச்சு முடியும். அப்படிப்பட்டவங்களே இருக்காங்க. ஆனா அது எல்லாரையும் அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள், அந்த மாதிரி நம்மை பாதிக்கிற காரியங்கள், அவைகளை எல்லாம் அவர் நீக்கி
தன்னிடத்துல தன்னுடைய வெளிச்சத்தினாலே அதை எல்லாம் நீக்கி நம்மை ஒரு சமாதானத்துக்குள்ள கொண்டு வருவார். அதான் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். ஏன்னா எனக்கு இந்த ஜனங்கள் மேல உக்கிரம் இல்லை. கோபம் வேற, உக்கிரம் வேற. கோபத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு உக்கிரம். இந்த மாதிரி பாவத்தை பார்க்கும்போது, இவ்வளவு பெரிய தீய சிஸ்டத்தை பார்க்கும்போது, வேர்ல்டு சிஸ்டத்தை பார்க்கும்போது அவருக்கு நேரிடக்கூடியது உக்கிரம். அந்த ஆலயத்துல அவங்க கல்லர் குகை ஆக்கினீர்களேன்னு சொல்லி வரும்போது அவருக்கு அப்படித்தான் வந்தது. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அந்த மாதிரியா இருந்தா கூட என்னிடத்துல உக்கிரம் இல்லை. ஏன்னா அவங்க மேல எனக்கு இரக்கமா இருக்கு. அவங்களை ஏற்கனவே நான் தண்டிச்சுட்டேன். இது கடைசி நாள் ஆயிடுச்சு. இனி அவங்க என்னோட வரணும். அதனால நான் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்றார். இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவான். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பாருங்க, 2 ஜெனரேஷனையும் சொல்றாரு. யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, டிரான்ஸ்பர்மேஷன். அந்த 7 ஜெனரேஷனும் வேர் பற்றி, இந்த புதிய ஜெனரேஷனும் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும். They would be the real witnesses, testimonies of God in those days. இந்த கடைசி நாட்கள்ல அவர் அப்படியாகத்தான் தன்னுடைய ஜனங்களை அமைக்கப் போகிறார். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தா இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் அவங்க மாறுவாங்களான்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் ஒரு கூட்டத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இன்னும் அப்படியே ஆடி 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 அவங்க மேசியா வரணும்னு ஜெபிச்சு கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அன்றைக்கு நான் அவர்களை சந்திப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு சிலர் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? போராடி என்னிடத்துல ஒப்புரவாகணும், யாக்கோபு பண்ணது போல. ஆனாலும் அவனை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அடுத்தவரை அவரே ஆசீர்வதித்து, அவரே பேரை மாற்றி, அவரே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எப்படி ஆகிடும் தன்னோடு கூட சேர்த்து கொள்வார். ஸோ whoever turns to God, whatever may be your situation, உன்னுடைய கண்டிஷன் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர் உனக்கு இரக்கத்தையும் ரட்சிப்பையும் அருளக்கூடிய காலம் அக்காலம். அக்காலம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஈக்குவலா இருக்கும். ஒரு பக்கம் அவருடைய ரைச்சியஸ் ஜட்ஜ்மெண்ட், அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அங்க நீங்க மெர்சியோ எந்த சால்வேஷனோ எதையும் பார்க்க முடியாது. ஆனா இன்னொரு சைட்ல அதுக்கான ஒரு காலம் உண்டு. இந்த பீரியட்ல நீ வந்துட்டீன்னா தப்பிச்ச, இந்த பீரியட்ல நீ வரலன்னா நீ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நீ போய் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த காலத்துல அந்த ஜட்ஜ் பண்ணும்போது he will never show mercy. mercy காட்டுற நேரமே இந்த நேரம் தான், இந்த கிருபையின் நாட்கள். அதனாலதான் சும்மா இருக்காது, சிந்தி செயல்படு. பாட்டுகள் வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுதுன்னா, நாம இந்த நாட்கள்ல மௌனமா இருக்கக்கூடாது. நம்ம செயல்படும் நேரம், சிந்திக்கும் காலம், கடைசி காலம். கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள நம்ம கர்த்தருக்கான காரியங்களை செஞ்சிருவேன்னு சொல்லி தீர்மானித்து செய்ய வேண்டிய நாட்கள். இப்ப 7, 8, 9 என்ன பாக்குறோம்னா, அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல, அவர்கள் கொல்லப்பட்டது போல இவன் கொல்லப்படுகிறானோ. தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோடு வழக்காடுகிறீர். கொண்டல் காற்று அடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடும் காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும், தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி
அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகளை எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாக்கி விடும்போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன். அதாவது இப்ப என்ன செய்கிறாருன்னா, இவர்களுக்கு எதிராய் வரக்கூடிய எதிரிகள் அவங்க எப்படி புயல் மாதிரி வந்தாலும் சரி, அடிக்கிறவர்களாய் வந்தாலும் சரி, அல்லது கொண்டல் காற்று போல வந்தாலும் சரி, இவர் என்ன செய்வாராம், தன்னுடைய கடும் காற்றினாலே அதையெல்லாம் விலக்கி விடுவார். See, when God wants to help us, when God wants to restore us, when God wants to bless us, அந்நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய எல்லா யுக்திகளையும் எல்லா அவருடைய பவரையும் நம்மை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்துவார். இங்க அதான் சொல்றார். நாம செய்ய வேண்டியது என்ன? அந்த வணங்கி கொண்டிருந்த அந்த சிலைகள், விக்கிரகங்கள், இவைகளை எல்லாம் நாம நொறுக்கணும். We have to break. We have to do this. இதை செய்தால்தான் கர்த்தர் நமக்காக அதை செய்வார். ஏன்னா இதெல்லாம் அவர் நமக்கு செய்யக்கூடிய அந்த நன்மையை தடுக்கிறது. பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தத்துக்கு இடமே இல்லை. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வராது அல்லவா? அப்போ இந்த இருளான காரியங்களை நம்ம மாற்றும் போதுதான் வெளிச்சம் வரும். அப்ப வெளிச்சம் எப்படி வருமோ அவர் பாவத்தை அகற்றுவார். நாம அதுக்காக பெரிய ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியதில்லை. எப்பவுமே அது கிருபையாய் கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தம் நமக்கு, கர்த்தர் கொடுக்கிற நீதி நமக்கு. ஆனா அந்த விக்கிரகங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நொறுக்க வேண்டும். அந்த பலிபீடங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். அந்த ஸ்டெப்பை நான் தான் செய்வேன். நான் இந்த தடைய நீக்கிறேன். என்னிடத்தில் காணப்படுகிற இந்த பழக்கத்தை நான் விட்டு விடுகிறேன். இந்த தீய காரியத்தை அகற்றுகிறேன். இப்படின்னு நாம அதை செய்யணும். அந்த ஸ்டெப் நாம் எடுக்கணும். அப்படி நாம் எடுக்கும்போது இங்க என்ன நடக்கும்? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சோ மற்றவர்களுக்கு அவர் கொடுக்கிற அங்க மட்டாய் தண்டிக்கிறீர்கள் சொல்றாருல, that is his grace. His grace. அவர் உக்கிரம் உள்ளவர், அவர் எரிச்சல் உள்ளவர், தன் நாமத்தை வேற ஒன்றுக்கும் வழங்காதவர், அவர் வைராக்கியம் உள்ளவர். அவருடைய நீதி, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா அதே சமயத்துல தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் ஒரு வாய்ப்பை தருவார். இந்த கடைசி நியாய தீர்ப்புக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு குட்டி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து, ஒரு சின்ன அடி, ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன இழப்பு, ஒரு சோர்வு, ஒரு தோல்வி, ஏதோ ஒன்ன கொடுத்து ஆண்டவர் எப்படியாவது நம்மை தன்னுடைய வழிக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சிப்பார். God uses persecution to fulfill his purposes through us. நமக்கு நேரிடக்கூடிய பாடுகள், நமக்கு நேரிடக்கூடிய உபத்திரவங்கள் எல்லாம் ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கிறாருன்னா, அதை நமக்கு நிறைவேறுவதின் மூலமாக, அந்த பாதையிலே நாம் நடந்து போவதின் மூலமாக கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய திட்டம் என்ன? நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் நித்தியமாய் அவரோடு கூட இருக்கணும். நீ இப்ப போகிற பாதை சரியான பாதை இல்லை. இதனால உனக்கு ஒரு அடி கொடுக்குறாரு, உனக்கு சில பாடுகளை தராரு, உனக்கு சில பிரச்சனைகளை தராரு. நீ அதை உணர்ந்துகிட்டீன்னா என்ன செய்வேன்? அவருடைய திட்டத்துக்குள்ளாக நீ வந்து விடுவாய். அப்போ அவர் உன்னை நித்தியமாய் ஆசீர்வதிப்பார். எல்லா நமக்கு வரக்கூடிய பாடுகள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே
அது கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்ட காரியங்கள். அதாவது இது நான் யாருக்கு சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன். அப்போ எல்லா காரியமுமே கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு இல்லாம அவர் அறியாத எந்த காரியமும் நடக்காது. நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் இன் அ கிறிஸ்டியன்ஸ் லைஃப். சோ அது அவர் உணர்ந்து அறிந்து, ஆனா அதை லிமிட் பண்ணுவாரு. இவ்வளவுதான் அப்படின்னு அதையும் அவரே தான் செய்யறார். எவ்வளவு தூரம் நம்ம பாதிக்கப்படணும், எவ்வளவு தூரம் நமக்கு பிரச்சனை வரணும், அதையும் அவர் தான் அளந்து கொடுப்பார். இப்ப எவ்வளவு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்காருன்னு பாருங்க. இவ்வளவாய் நம் மேல் கர்சனையாய் நம்மை உருவாக்கி தன்னோடு அவர் சேர்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ இங்கேயும் இந்த இஸ்ரேல் தேசத்துல அதுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரம், இந்த புஸ்தகம் எழுதப்படுகிற நேரங்கள்ல அங்க இஸ்ரேல் தேசம் ரெண்டா இருந்தது. 10 கோத்திரம் ஒரு பக்கம், 2 கோத்திரம் இன்னொரு பக்கம். 10 கோத்திரம் வடபகுதி. அவைகள் அசிரியர்களால் பிடிபட கூடிய காலங்கள். அப்ப அந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க பிடிக்கப்பட போறாங்க. இங்க கீழே இருக்கிறவர்கள் 2 யூதா பெஞ்சமின், இந்த கோத்திரத்துக்கும் இதே பாதிப்பு நேரிட போகிறது. அவங்க அசீரியர்கள் படையெடுத்து அவர்களை வென்ற பிறகு அப்படியே வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு இது ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, இந்த ஜனங்கள் இதை கற்றுக்கொள்ள, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ, கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணாம கர்த்தரண்டை மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இதை அவர் அனுமதிக்கிறார். வடக்கு பகுதி மக்களை அவர் வெறுக்கல, தெற்கு பகுதி மக்களையும் அவர் பெருசா விசேஷமா நினைக்கல. அவர் பார்ஷியல் இல்லாத கடவுள், இம்பார்ஷியல் காட். ஆனா ஏன் அனுமதிக்கிறாரு, ஏன் இதற்கு விட்டு கொடுத்தாரு, அவர் நமக்காக யுத்தம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அவர் நம்மளை பாதுகாப்பாரு. நான் நல்ல திராட்சை தோட்டமா இருக்கும்னா நீ அடிபட்ட பிறகு செய்யறேன்றாரு. அப்ப அது ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்னா, நீ கற்றுக்கொள்ள, நீ அப்பதான் அதை புரிஞ்சுக்குவ, நீ திரும்ப, நீ அதுக்கு முன்னாலேயே திரும்பிக்கிட்டீங்கன்னா ஆசீர்வாதம். Early if you turn to God, well and good, you will be blessed. அடி வாங்கிதான் you will turn to Godனா okay, then also good, but அடி வாங்கணும். Choice is ours. அதுதான் அங்க. ஆனா எப்படியும் உன்னை விட்டுற மாட்டார், உன்னை பிடிச்சு இழுத்துட்டு தான் வந்தோம். அடிக்கும் போதும் கூட பாருங்க, அவர்களை மட்டாய் தண்டிக்கிறார். ஏன்னா அவருடைய சொந்த ஜனங்கள். அவருடைய அன்பு அவர்களுடைய திரளான பாவத்தை மூடிக்கொள்ளும். அன்பு திரளான பாவத்தை மூடிக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம நிறைய நம்முடைய சின்ன பிள்ளைகளுடைய தப்புகளை எல்லாம் நம்ம எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம், எல்லாம் டீச்சர் கிட்ட சொல்ல மாட்டோம், எல்லாம் அப்பா கிட்ட சொல்ல மாட்டோம். அடி விடுவோம்னு சொல்லிட்டு நம்ம மறைச்சிருவோம். ஏன்? அன்பு. ஆனா இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா அன்பு பாவத்தை நீக்கிறது கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே. ஏன்னா அவர் அதை சிலுவையில சுமந்தார். நம்மால இவ்வளவுதான் செய்ய முடியும். அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நாம மறைக்க முடியும். பட் தண்டனை ஒரு நாள் கிடைக்கும். அதுல இருந்து அவன் தப்பிக்கணும்னா அது திருத்தப்படணும், அவன் மனம் திருந்தனும், அவன் கர்த்தரிடத்துல. சரி, 10ஆம் 11ஆம் வசனத்துல என்ன சொல்றோம்னா, அரணான நகரம் அவாந்தரையாகும், அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்திரத்தை போல் விட்டு விடப்பட்டதாய் இருக்கும். எருசலேம் எவ்வளவு பெரிய அருமையான நகரம், எல்லா ஊர்ல இருந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த நகரம் எப்படியா இருக்குமா? வனாந்திரம் போல மாறிடுமோ. அந்த குட்டிகள் அங்கே மேய்ந்து
அங்கே படுத்துக்கொண்டு அதன் தலைகளை தின்னும். அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போகும். ஸ்ரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. எல்லாமே சிம்பாலிக்கா சொல்றாரு. ஐசையா ஒரு ப்ராஃபெட். ஆனா அவருடைய தீர்க்க தரிசனம், அவருடைய எச்சரிப்புகளை சம்டைம்ஸ் அவர் சிம்பாலிக்கா சொல்றாரு, சம்டைம்ஸ் அது பொயட்டிக்கா சொல்றாரு. இந்த பொயட்டிக் வே, ஒரு ஒரு பாடல் மாதிரி அதை சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இவங்க இப்படி உணர்வில்லாத ஜனங்களா இருக்கிறதுனால அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை இங்க பார்க்கிறோம். இந்த 3 வசனத்துல அவருடைய ஜட்ஜ்மெண்ட், இந்த 2 வசனத்துல அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன்னா அவர் பார்த்து பார்த்து காத்திருப்பாரு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இப்படி உணர்வில்லாம இருக்கிறதுனால என்ன சொல்றாரு பாருங்க, அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும். இந்த நிலைமையில நாம போயிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாமும் தள்ளப்படுவோம். கர்த்தர் இப்படியும் மாறுவார். அதான் சொன்னது அதர் சைடு. அவருடைய ரைச்சியஸ்னஸ், அவர் நீதி செய்கிற தேவன். அந்த நீதி செய்கிற சைடுக்கு நம்ம போயிட்டோம்னா அங்க நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். இங்க அன்பு, இரக்கம், கிருபை இந்த பகுதியிலேயே நம்ம இருந்துக்கிட்டோம்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தப்பிச்சு. இதான் அங்க இருக்கிற செய்தி. சோ இந்த அரணான நகரம் அப்படின்னு சொல்லப்படுறது எதை குறிக்கிறது என்றால் இன்றைய உலக நிலைப்பாடு. இதுல மனுஷன் என்ன செய்யறான்னா, அதுல அவன் வந்து ரொம்ப எனக்கு வேண்டிய பாதுகாப்பு, எனக்கு வேண்டிய எதிர்காலம், எனக்கு வேண்டிய என்ன சொல்றது, எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதிலே அவன் நம்பிக்கை வைத்தவனாய் அவன் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி அவன் அதுல நம்பிக்கை வைக்கும் போது அதை ஒன்றுமில்லாத வனாந்திர மண்மேடுகளாய் மாற்றி விடுவார். நீ எது மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம அறியாம நம்ம நிறைய விஷயங்கள்ல கர்த்தரை விட்டு வேற காரியங்கள்ல நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகம், இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற எல்லா காரியமுமே நமக்கு உடனே என்ன தோணுதுன்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு செய்யணும். அது செய்யணும்னு தான் வருதே ஒழிய போய் ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கணுங்கிறது வர மாட்டேங்குது. நம்ம டெஃபினட்டா செய்யணும். ஆனா எதை செய்வதற்கு முன்பாகவும் ஆண்டவர் இடத்துல தெரிவிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம உடனே என்ன செய்யணும், ஆம்புலன்ஸை போய் ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடணும். நத்திங் ராங். ஆனா அதுக்கு முன்னால நீ ஆண்டவருக்கு இதை தெரியப்படுத்த. அவருக்கு தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா நீ என் இடத்துல வந்து கேட்கிறியா? நீ என்ன செய்யற? நீ எதை நம்பி இருக்கிறாய்? இந்த ஆம்புலன்ஸ் போய் அங்க டாக்டரு அவங்க எமர்ஜென்சில செய்யறது அதுதானா? நீ இங்க ஜெபிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கேன், போற வழியிலேயே நீ ஒரு வேலை சரியாயிரலாம். அல்லது அங்க போனாலும் உடனுக்குடனே சிகிச்சை கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கும். அப்படி நடக்கலாம். ஆனா நீ முதல்ல செய்ய வேண்டியது கர்த்தரை நம்ப. கர்த்தரை நம்பி நீ இந்த காரியங்களை செய்யணும். அப்ப அவர் உனக்கு அந்த ஞாபகத்தை தருவார், ஆலோசனையை தருவார். இதை செய்ய, உங்களுக்கு போன் பண்ணு, அதை பண்ணு, இப்படி எல்லாம் நமக்கு அவரே எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பார். அவரை முதல்ல தேடும். என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் சரி, அறிவு வந்து என்ன சொல்லும்னா, உடனே இதை செய், அதை செய். நம்ம நம்பிக்கை அதன் மேல வைத்திருந்தோமானால், அன்றைய ஜனங்கள் அப்படிதான். அவங்க அந்த இருந்த வேர்ல்டு சிஸ்டத்துல அவங்க பாதுகாப்பு, அந்த எருசலேம் அது ஒரு ஃபார்ட்டிஃபைட் சிட்டி, நல்ல அரணான நகரம், பாதுகாப்பான இடம் அப்படின்லாம் அவங்க நினைச்சதுனால அதை மண்மேடா ஆக்கிட்டார், இடிக்க அனுமதி தந்து விட்டார். இதை நம்ம 2 முறை இது நடந்ததாக நாம வாசிக்கிறோம். இதை நாம புரிஞ்சு கொள்ளணும். எதையும் அவருடைய சொந்த நகரம் அது, அவருக்கு அது மிக முக்கியமான ஒரு இடம், ப்ரெஷியஸா பார்க்கிற இடம். ஆனாலும்
இப்படி மாறிவிடும் போது அவரை ரிஜெக்ட் பண்ணி வேற ஒன்றை பிரதானப்படுத்தும் போது அது அப்பேற்பட்டதா இருந்தாலும் அதை அவர் என்ன செய்வார், நீதியாய் அதை மண்மேடாக்கி விடுவார். ஆனா காலம் கொடுப்பார், வாட்ச். அவர் ஒரு டைம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், வார்னிங் தந்துகிட்டே இருப்பார். பட் இஃப் வி டோன்ட் கேர் அபவுட் இட், உணர்வுள்ள ஜனம் அல்ல, அப்படிங்கும் போது அவர் எல்லாவற்றையும் எடுத்து இறங்காமலும் கிருபை செய்யாமலும் இருப்பார். That is what we understand. We seek the favor of the Lord. We long for his favor, but the world system, the citizens of the city of man will be shown no favor. கிருபையே அவர் தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது தான் கிருபை. ஆனாலும் இந்த கிருபையவே அவர் எடுத்து விடுவார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல அவர் எப்படி தன் ஜனங்களை சேர்த்துக் கொள்வார், தன் ஜனங்களை அவர் எப்படி he will gather his people. ஏன்னா அதான் கடைசி அடையாளம். யோவான் 14ல நம்ம வாசிக்கிறோம், நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஏற்படுத்தி திரும்ப வருவேன், நான் உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன். அந்த சேர்த்து கொள்ளுகிற அனுபவம், அததான் ராப்சர்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், இருக்குமா ராப்சர்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, பைபிள்லயே இல்லையே, இதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனை இல்லை. அவர் சேர்த்து கொள்ளுவாருன்னு வார்த்தை சொல்லுது. அதை சேர்த்து கொள்ளும்போது நாம சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களா இருக்கணும். அது என்ன பண்ணுவாரோ தெரியாது, அது அவருடையது. அப்போ இங்க நாம என்ன பார்க்கிறோம்னா, அது எப்படின்னு இங்க அவர் சொல்றாரு, ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு பாருங்க. அக்காலத்திலே, இந்த சேர்க்கப்படும் நாட்களிலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். ஆற்றங்கரை உங்களுக்கு எது இஸ்ரேல் தேசத்துக்குன்னா, இங்க யோர்தான் ஒண்ணு இருக்கு, அது நடுவுல போகுது. அப்போ ஆற்றங்கரைன்னு சொல்லும்போது இந்த நாட்டுக்கு மேல இருந்த யூப்ரட்டிஸ், அந்த யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து எகிப்தின் நதி என்ன, நைல் நதி, அது வரைக்கும் அவர் என்ன செய்வாராம், அவருடைய அந்த போர் அடிக்கிற அந்த அறுவடையின் செயல் இருக்கும். போர் அடிக்கிறதுனா என்ன, அறுவடை இல்லையா? அந்த போர் அடிக்கிற அந்த செயல் இருக்கும். அதாவது இஸ்ரேல் நாட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இஸ்ரேவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படும். பாருங்க, so it will be individual, ஒரு ஃபேமிலி, ஒரு ஜெனரேஷன் அப்படியே போயிடலாம் கிடையாது. எங்க தாத்தா எல்லாம் பெரிய ஊழியக்காரரு, நான் ஊழியக்காரன் ஃபேமிலி, எங்க அப்பாலாம் பாஸ்டரு, நான் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன், ஏதோ அங்க நடக்காது. நான் பிசி மெம்பர், நத்திங் டூயிங். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா சபையில, அதெல்லாம் நமக்கு ரொம்ப ரெக்கக்னிஷன் உண்டு. ஒரு அட்மிஷன் கூட இதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் உண்டு, கன்செஷன் உண்டு, இதெல்லாம் உண்டு. அங்க அதெல்லாம் இல்லை. தனியா, தனித்தனியா வசனம் தானே சொல்லுது, ஒரு இமேஜினேஷன் அல்ல. ஒவ்வொருவராய் நீங்கள் சேர்க்கப்படும், as you are, just as you are. So how we should be, அது நாம தான் யோசிச்சு. நம்ம அப்படி தனியா நிற்கும் போது நம்முடைய நீதி, செயல்கள், ஏன்னா எண்ணங்கள் எல்லாமே சோதிக்கப்படும்னு வசனம் சொல்லுது. எண்ணங்களையும் ஆண்டவர் சோதிப்பார், நியாயத்தில் கொண்டு வருவார், வசனம் சொல்லுது இல்ல? அப்ப எல்லாம் நம்ம செய்தது, பேசினது, நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். இப்போ என்ன பண்றது, தனித்தனியா நிக்கணும். யாரோடையும் சேர்ந்து, யாருடைய காரியத்திலேயாவது மறைந்து, குரூப்பா ஒன்னா சேர்ந்து. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ப்ராக்டிக்கல் செய்யறதுக்கோ, இல்லைன்னா விளையாட்டுக்கோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கோனா குரூப்னா தே ஆர் வில்லிங். தனியா இண்டிவிஜுவல் சோலோனா தே ஆர் ஸ்ட்ரகிளிங்.
but on the last day we will have to stand alone. ஏன் அது சொல்றேன்னா, அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். பாருங்க, ஏசாயா சொல்லியிருக்கிறார் கடைசி நாளில எப்படி நடக்கும். அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கறதுக்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் பார்த்தீங்களா இப்படி இருக்குங்க. அப்ப இன்னும் நமக்கு நடக்கல. இப்ப 3000 வருஷம் இருக்கும், இன்னும் நடக்கல. இதுக்கும் மேல இனிமே வரப்போகிற நாட்கள்ல அது நடக்க போகுது. அது எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். பெரிய எக்காலம் ஊதப்படும். இதே பவுல் சொல்லியிருக்காரு இல்லையா, 1 தெசலோனிக்கேயர்ல 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தியாவானல எக்கால சத்தம் ஜொலிக்கும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்துல, இப்ப அவங்களுக்கு அதுதான் உலகம். அன்னைக்கு வேர்ல்டு வாஸ் வெரி ஸ்மால். அவ்வளவுதான், அதுதான் உலகமே. அசீரியா, எகிப்து மாறி மாறி இதுதான். அவளுக்கு மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது, இந்த சைட்ல இருக்கிற ஒரு 7 நாடுகள், இவ்வளவுதான் அவங்களுக்கு. சோ அந்த எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். So the Lord will beat with the stick. போரடிக்கிறது. ஒரு கோடி. ஏன்னு சொன்னா, அறுவடை நடக்கும்போது அந்த நியாய தீர்ப்புல அந்த பழங்கள் எல்லாம் விழுந்துரும். ஒருவேளை அழுகி போயிரும் அல்லது அது நாசமாகிரும். ஆனா ஒரு சில பழங்கள் அங்காங்கே இருக்கும். பாருங்க, இந்த புக்ல ஏசாயா ஸ்பீக்ஸ் அபவுட் the remnants, மீதியானவர்களை குறித்து ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு விதமா சொல்வார். கர்த்தர்க்கென்று பிரிக்கெடுக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம், அதை கர்த்தரே வந்து பாதுகாத்து கர்த்தரே காப்பாற்றுவார்ன்றதுதான் செய்தி. இப்ப இங்கேயும் அதேதான், அதை எவ்வளவு விதமா சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அந்த ஒரு பழம் அங்கங்க நிக்கிறத எப்படி அடிப்பாங்க, ஒரு குச்சியினால் அடிச்சு அடிப்பார். அடுத்து இந்த தாற்றுக்கோள் அப்படின்னு சொல்லப்பட போரடிக்கிற ஒரு எக்யூப்மெண்ட், அதை வச்சுதான் இந்த கதிர்கள் எல்லாம் ரூத்து, கிதியோன் இவங்கெல்லாம் அதை செய்ததாக நாம் வாசிக்கிறோம். பதர் இது பிரிக்கிறது, பொறுக்கிறது, அந்த அந்த கேதரிங் டால் சிம்பாலிக், அந்த கேதரிங். அதே போல பழங்கள், திராட்சை பழங்கள் ஆங்காங்க சிதறி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ப்பாங்க. அந்த நாட்கள்ல ஒன்னா பழத்தை எடுக்கவோ அல்லது கோதுமை மணிகள் எடுக்கவோ எல்லாவற்றையும் சேர்க்கிறது, அவர் ஜனங்களை ஒன்று சேர்க்கிறதற்கு அடையாளமாய் அவர் அதை செய்வார். தனித்தனியா செய்வார், சிங்குலரா செய்வார். நமக்காக அதை பத்திரமா, அந்த ஒரு பழம் எடுக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாது, விழுந்தா செதறிடும். ஆனா அதை அப்படியே கேர்ஃபுல்லா எடுப்பார். அப்படி நம்மை சேர்த்துக் கொள்வார். அடையாளமாக அந்த வெக்காலம் மூதப்படும். அந்நாட்களிலே எக்காலம் வந்து எல்லாரும் ஒன்று சேர்வதற்காக பயன்படுத்தப்படும், போருக்காக பயன்படுத்தப்படும், செய்தியை கூறுவதற்காக பயன்படுத்தப்படும், எச்சரிப்பாக கூறுவதற்கு பயன்படுத்தப்படும். பட் எப்படினாலும் அந்த சத்தம் நமக்கு கேட்கணும். அந்த கடைசி எக்காலம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது. இது ஒரு முக்கியமான காரியம். நாம எப்படி இங்க வாழ்றோமோ அதை பொறுத்துதான் அந்த சத்தமே நமக்கு கேட்கும். பாத்துக்காங்க. அப்போ நாம இல்லைன்னா நம்ம இப்ப என்ன வசனம் சொல்றது பாருங்க, 2 பேர் மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் போயிருவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. ஏன் அந்த ஒருத்தர் போயிருவாங்க, அவங்களுக்கு சத்தம் கேட்கும், அவங்க போயிருவாங்க. அடுத்தவங்களுக்கு கேட்காது, அவங்க பாட்டுக்கு அரைச்சிக்கிட்டு. So other person would be in the world system.
caring about world system and doing things of world system. If you listen and be in God's system, you will be gathered. So everything is in our hand. Choice is in ours. He is perfect. He is a righteous God. So we have to be careful. இந்த சிதறடிக்கப்பட்டவர்களை அழைத்து வருகிறதெல்லாம் வந்து இந்த எக்ஸைல்ல இருந்து திரும்பி வருகிற ஜனங்கள். ஆனா இவர் எக்ஸைலுக்கு முன்னால ப்ரீ எக்ஸைலிக் ப்ராஃபட். அவர் சொல்வது இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட். எப்படி இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போன, பாபிலோன்ல போன, அசிரியாவுக்கு போன அந்த மனிதர்கள் திரும்ப, அந்த யூதர்கள் திரும்பி வருகிற ஒரு காரியம். ஆனா நமக்கு அது என்ன சொல்லுது? கடைசி காலமும் அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்வதையும் குறித்து சொல்லுவதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம், இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சனா என்ன செய்யும்படி அழைக்கப்படுகிறோம் என்றால், அந்த காஸ்பல் ட்ரம்பட்டை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இக்காலம் பலதுக்கும் பயன்படும். சொல்ல செய்தி அறிவிக்கிறதற்கும் பயன்படும், எச்சரிக்கிறதற்கு பயன்படும் இல்லையா? இதை நாம் பயன்படுத்த வேண்டும், இதை நாம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் சொன்ன பிடிக்காது. என்ன இதே போர், இதைவே திரும்ப திரும்ப சொல்றாங்க. கடைசி காலம் எச்சரிப்பு, இதே பேசிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை இருக்கு ஆசீர்வாதம், எத்தனை இருக்கு நல்ல காரியங்கள், எத்தனை இருக்கு, அத பேசுங்களேன். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பட் செய்தி சொல்லிதான் ஆகணும். இந்த செய்தியை கேட்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லைனாலே அதே அடையாளம். we are immersed in the world systemனு அடையாளம். நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மினிஸ்டர்ஸும், குறிப்பா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், திரும்ப திரும்ப இன்னைக்குதான் கடைசி நாள், இன்னைக்குதான் கடைசி நாள்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பேங்க்ல இவ்வளவு பணம் வச்சிருந்தீங்கன்னா யூ வில் பிகம் crorepati அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நெவர் பி டிசீவ்ட். அவங்கள நான் சொல்லலை, அவங்க ஏமாத்துவாங்கலாம் சொல்ல. ஒருவேளை அந்த சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆகலாம், நிறைய பேர் அதை செய்யறாங்க, நிறைய பேர் அப்படி நாங்க பெற்றுக்கொண்டோம்னு சொல்றாங்க. நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் கொடுக்காத எதுவும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அதனோடு வேதனையை தான் நாம் பெற்றுக்கொள்வோம். வசனம் அப்படித்தானே சொல்லுது, வேலை செய்யறவனுக்கு கூலி. சும்மா இப்படி ஏமாத்தி வாங்குறது, சொல்றது, இதுல எல்லாம் ஏமாந்து விடக்கூடாது. திஸ் இஸ் ட்ரூ, திஸ் இஸ் கரெக்ட். உலகம் எப்படி மாறிட்டு இருக்கு, நம்ம கண்ணு முன்னாலேயே மாறிக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு சிஸ்டம் இஸ் பர்வேடிங் in all areas. So how to escape, how to keep ourselves, very very difficult. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. இதையெல்லாம் நம்ம அத ஒரு ஏன் தெரியுமா, அது உடனே நமக்கு பிசாசு என்ன கொண்டு வருவோம், ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வரும். அது என்ன, அது என்னதான் பார்க்கலாமே, அது உண்மைதானா பார்க்கலாமே. இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ பையன் ஈஷா சென்டருக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாமேன்னு போன உடனே அவனை எல்லாரும் ரொம்ப அன்பா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எனக்கு யாருன்னே தெரியாது, என்னை இவ்வளவு அன்பா ரிசீவ் பண்றாங்களேன்ட்டு. அதுவே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. யாருக்குமே ஒரு ரெக்கக்னிஷன் இருந்தா ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? ஸோ பேரை சொல்லி கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் they'll be so happy. ஏன்னா இட்ஸ் ரெக்கக்னிஷன். ஸோ அந்த மாதிரி அவனும் ரொம்ப சந்தோஷம் உள்ள போயிருக்கான்.
அப்போ அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜூஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை குடிச்ச உடனே தான் அவனுக்கு அவன் புரியவே இல்லை. அவனால அது புரிஞ்சுக்க முடியல. இஸ் இன் அ டிஃபரண்ட் வேர்ல்டு. அவனை அறியாம அவன் வேற உலகத்தில் இருக்கிற ஒரு உணர்வு. ஆனா எப்பவுமே ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிறோம், ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு இப்ப சொன்னார்ல, பாதுகாப்பு, இரவும் பகலும் பாதுகாப்புன்னு, அந்த பாதுகாப்பு நம்மள காத்துக்கொள்ளும். அதுக்குதான் நம்ம ஆண்டவரோட பிள்ளையா, அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட அவருடைய செட்டையின் கீழே இருக்கிற அனுபவத்துல இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய ஆபத்துகள் இருக்கு. அந்த பையனுக்கு அப்படி அந்த மாதிரி இருந்த எத்தனை மணி நேரம் அப்படி இருந்தான்னு தெரியல. ஏதோ ஒரு ஒரு உலகத்துல இருக்கான், அவன் அறியாத. திடீர்னு ஒரு உணர்வு, அவனுக்கு ஒரு பிரசன்ஸ், நம்ம எங்க இருக்கோம் என்ன ஏதுன்னு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான். வெளியே வந்துட முடியாது சீக்கிரமா, எப்படியோ அதான் கடவுளுக்கு இருப்பார். அவன் தப்பிச்சு ஓடி வந்துட்டான். வந்துட்டுதான் சொல்றான், இப்படி இருக்கு அங்க, இதான் செய்யறாங்க அங்க. சோ ஆஃப்டர் தட் அந்த என்ன ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் என்னமே என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு அதுதான் உலகம். அது 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 கொடுக்குற ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம். அது என்ன ரியாலிட்டின்னு நினைச்சு பார்க்கறதுக்குள்ள, when you come to that, you will become a slave to that habit, slave to that system. அதை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சீன்னா நீ தற்கொலை தான் செஞ்சுக்குவ. ஏன்னா கில்ட் கான்சியன்ஸ் உன்னை ஒரு கில்ட் ஃபீலிங் கொண்டாந்துரும். அதை எப்படி எஸ்கேப் ஆகுறது? பிகாஸ் யூ டூ நாட் நோ கிரைஸ்ட். If you know Christ, you will know. Even then, if you come to Christ, you will get forgiveness. ஆனா தெரியாதவன் தானே அங்க போய் மாட்டிக்கிறான். எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? அப்ப அவங்களுக்கெல்லாம் யார் சொல்றது? அவங்களை வெறுக்கவோ அவங்களை குற்றப்படுத்தவோ நாம் இல்லை. We have to blow the gospel trumpet to these people, to such people. There are ever so many people like this all around us. நமக்கு ஃபேவர் கிடைக்குது, நமக்கு கிருபை கிடைச்சிருச்சு, நம்மளை பாதுகாக்கிறாரு. நம்மள ஒருத்தரா நம்மளை செய்த முதல்ல அதுக்கு நம்ம தகுதியாயிக்கணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னே தெரியாத ஒரு கூட்டம் இருக்கே, சபையிலேயே இருக்கே. அவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்றது? அது யார் சொல்லுவா? நம்ம தான் சொல்லுவோம். It's our bounden duty. We have to pray for our land. We have to pray for our church. We have to pray for our community. We have to pray for our family. We have to pray for our children. And we have to pray for ourselves. So, நமக்கு எத்தனை காரியங்கள் உண்டு. பிரேயர் மாத்திரம் இல்ல, ஆக்ஷன்லயும் நாம செயல்படுகிறவர்களா இருக்கணும். ஏன்னா பாட்டு சொல்லுது இல்லையா, சிந்திக்கும் நேரம் செயல்படும் நேரம். So we have to be action oriented people. இன்னும் நம்ம உட்காந்து அப்படியே யோசிச்சு டிசைட் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால ரொம்ப குவிக்கா ஆக்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்ல நாம இருக்கோம். சரி, யாராவது ஒருத்தர் ஜெபிங்க. இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக இணைந்து உங்களுடைய சமூகத்துல கூடி வந்து 1 மணி நேரம் உங்களுடைய வசனங்களை தியானிக்க தந்த ஸ்லாக்கியத்திற்காக கொடி நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத ஒரு ஸ்லாக்கியம் எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க. ஆம் சுவாமி, நாங்கள் வசனத்துல கேட்டதுபடி நாங்கள் கடைசி நாட்கள்ல ஜீவிக்கிறோம். ஆண்டவரே, காலம் வெகு குறுகினது சுவாமி. நாங்க இன்னமும் ஐடலா இருந்து விடாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க. உமக்கென்று செயல்பட எங்களுக்கு நீங்க பலன் தாங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆத்துமாக்கள் உண்மை பற்றி கேள்விப்படாமலே
அழிவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, மரித்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அன்பை சொல்லணும், உங்களுடைய வருகையை பத்தி சொல்லணும், உங்களுடைய நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பத்தி சொல்லணும், அவங்கள உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். அப்படி ஒரு பெரிய கமிட்மெண்ட் எங்களுடைய கையில கொடுத்திருக்கீங்க. அதற்காகத்தான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க சுவாமி. காலம் குறுகினது, அதை அறிந்து செயல்பட எங்களுக்கு நீங்க பலம் தாங்க. கேட்ட சத்தியத்துல நிலைத்திருக்க நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆகாதவர்களாக போய்விடாதபடி சத்தியத்தின்படி வாழ்றதுக்கு எங்களுக்கு நீங்க பலம் தாங்க. என்ன நோக்கத்திற்காக ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தீங்களோ, இவ்வளவு டீட்டெயில்டா இந்த வசனங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு சிலாக்கியத்தை தந்தீங்களோ, அதை நாங்க எங்க மட்டும் வைத்து கொண்டிராதபடி இன்னும் கூட லெத்தார்ஜிக்கா இருக்கிற மக்களுக்கு உண்மை பற்றி சொல்றதுக்கு, அவங்களையும் சத்தியத்தின் பாதையில் நடத்துவதற்கு ஆண்டவரே நாங்க கேட்டது போல எங்களுக்காக மட்டும் இல்ல, எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க, அவங்களுக்காக திறப்புல நிற்க நீர் எங்களுக்கு நீங்க பலம் தாங்க. கர்த்தாவே, சிஸ்டருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு இருக்கிற பலவீனத்தின் மத்தியிலையும் டைட் ஷெட்யூலுக்கு மத்தியிலையும் தன்னோட நேரத்தை ஸ்பேர் பண்ணி எங்களுக்கு இவ்வளவு சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பயன்படுத்தும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க. உங்களுடைய கருத்துல எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் நாங்க இணைந்து கற்றுக்கொள்கிற வரைக்கும் உங்களுடைய கிருபை, இரக்கம், பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். Amen. Amen. Thank you, sister. Thank you very much. Good Lovely night. prayer. Thank you, sister. Good night, everybody. Good night, sister.